ஹலோ வணக்கம். கருணைக்கிழங்கு காரக்குழம்பு இப்போ அருமையான சுவையோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு கருணைக்கிழங்கை குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருவோங்க. மறுபடியும் வானலியில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. சோம்பு தாளிக்க சேர்த்துருங்க. கல்பாசு இருந்தாலும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி நான் அதில் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கவும் பச்சை வாசம் போனதும் நம்ம வறுத்தெடுத்த கருணைக்கிழங்கு 2 பத்தை தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் சேர்த்து கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கிட்டால் கருணைக்கிழங்கு காரக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக சுவையாக ரெடியாயிருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். தேங்காய் அரைக்கும் போது கூட பூண்டு பல் அரைச்சி சேர்க்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போடாமல் தனி மிளகாய்த்தூள் போடுறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.